தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு. ஆமாங்க, நிச்சயம். எவ்வளோ நம்ம லேர்ன் பண்ணாலும் நம்ம நாலேஜுக்கு ஒரு எண்டு கடை இல்லை. அந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கும். வழக்கமா ஒரு கரண்ட் ஃபேக்ட்ஸ் எடுத்து யூபிஎஸ்சி மெயின்ஸ் லெவல்ல எழுதலாம் அப்படிங்கிறது தான் நம்ம லாஸ்ட் டூ டேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தோம். பை சான்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் ஃபேக்ட் எல்லாருக்கும் மனசுல ஒரு விஷயம் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்வேஷன். என்னங்க இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. சப்சிக்வெண்டா ஸ்டேட்ல ஒரு மாதிரி இருக்கு, சென்ட்ரல்ல ஒரு மாதிரி இருக்கு. ரீசெண்டா தமிழ்நாடு ஒரு பில் பாஸ் பண்ணாங்க, அப்புறம் அதை அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. ஸ்டேட்ல பாஸ் பண்ணா சென்ட்ரல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்காங்க. இந்த மாதிரி ரிசர்வேஷனை பொறுத்து நிறைய தட் மீன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கிரிமி லேயர் ஓபிசி, தட் மீன் நான் கிரிமி லேயர் அண்ட் கிரிமி லேயர் டிஃபரன்சஸ். ஸோ வாட் அபவுட் இட் டிவிஷன்ஸ் அப்படிங்கிறத ஒன் ஆர் டூ த்ரீ கிளாஸஸ்ல ஐ வாண்ட் டு கிளாரிஃபை வித் யூ. ஸோ த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வி ஆர் கோயிங் டு டேக் த பார்ட். இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம என்ன பார்ட் எடுத்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஃபார் ஜெனரல் ஸ்டடீஸ் சப்போர்ட் தான். ஒரு பெட்டரா நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் தாங்க. ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு பிக்சர் ரொம்ப தெளிவா தெரியும். நீங்க சப்ஜெக்ட்ல பெருசா கண்டென்ட் இல்ல, ஒன்லி பிக்சரைசேஷன் தான். ஆனா நிறைய பேச வேண்டிய ஃபேக்ட் நிறைய இருக்கு. எல்லாருக்குள்ள ஒரு ஃபேக்ட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன் ரிசர்வேஷன் வேணும்? அது சரியா? அது தவறா? இல்ல ஒரு சான்சஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான். சோ சமூகத்துல அனைவருக்கும் இஸ் பேலன்ஸ்டு ஒரு ஸ்டேஜ் வரணும் அப்படிங்கிறது தான். சமூகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு சமூக சமத்துவமா மாத்தணும் அப்படிங்கிறதுனால சமூகத்திலையும் கல்வியிலையும், அது மட்டும் இல்லாம சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கிய ஒரு குழுமத்துக்கோ இல்ல ஒரு அமைப்புக்கோ அல்லது ஒரு நம்ம சொல்றது போல ஒரு ஜாதிய பிரிவுக்கோ அவங்களை மேம்படுத்தி கொண்டு சமூக சமநிலை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்டதா இந்த ரிசர்வேஷன். இது நம்ம எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்தே தெரியும். ஸோ ஏன் ரிசர்வேஷன் இருக்கணும் அப்படின்னு இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஹியூமனுக்கும் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையனோ பொண்ணுக்கோ ஒரு லாங்ல சவுத்லயோ அல்லது வெஸ்ட்லயோ அல்லது நான் ஹோஸ்டல் சைடு இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு புவரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் இருக்கக்கூடிய ஒரு பையன் பொண்ணுக்கும் ஈக்குவலான எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம எல்லாராலையும் வியப்பா பார்க்க முடியுது இல்லையா? ஸோ அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிசர்வேஷனையும் நம்ம ஃபாலோ பண்றோம். எஸ். வாட் டைப் ஆஃப் த ரிசர்வேஷன்? இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன் என்னோட முதல் கிளாஸஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 100%, 100% தான். அந்த பிக்சரேஷன் ரொம்ப தெளிவா அப்டேட் பண்ணியிருக்கேங்க. இந்த கேட்டகரி தட் மீன் ஷெட்யூல் ட்ரைப், ஷெட்யூல் காஸ்ட், ஓபிசி, இடபிள்யூஎஸ். ஸோ மொத்தம் பாத்தீங்க அப்படின்னா 59.50% ரிசர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுதான் இன்னைக்கு பிரசன்ட் இருக்கக்கூடிய ரிசர்வேஷன். சைடில் ஒரு பிக்சர் உங்களுக்கு அழகா டிஸ்பிளே ஆகுதுங்க. ஸோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ எஸ்டி அண்ட் எஸ்சி சேர்த்து பார்த்தீங்கன்னா 22.5% இருக்கு. ஓபிசி தட் மீன் 27% இருக்கு. அண்ட் 10% பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் நம்ம பார்க்குறோம். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் தட் 45.5% ஜென்ரல் கோட்டா நம்ம பார்க்குறோம். இதுதான் இந்த ரிசர்வேஷன். இந்த ரிசர்வேஷன் அமைப்பு என்ன அப்படிங்கிறத பெட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோ நீங்க ஒருவேளை நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இன்னைக்கோ நாளைக்கோ யூடியூப்ல அப்லோடும் பண்ணுவோம். ஸோ பண்ணும்போது சின்ன நோட்ஸ் மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதிக்கங்க. ஏன்னா நான் வெறும் பிக்சர் மட்டும் தான் போட்டிருக்கேன். வழக்கமாக நோட்ஸ் டிக்டேட் பண்றது உண்டு. பட் நீங்க பிக்சரைசேஷன் மட்டும்தான், நிறைய கண்டென்ட் இதுல இருக்கு. ஸோ நீங்க வீடியோ கேட்கும் போது முடிஞ்சா சின்ன ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கங்க. இல்ல லேட்டர் தட் இந்த வீடியோல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப்ல அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் யூ மே டேக் தட் பார்ட். எஸ். ஆர்டிகல் 15 அண்ட் ஆர்டிகல் 16 நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஆர்டிகல் 15 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாகுபாடு பார்க்க கூடாதுங்க இல்லையா? நோ டிஸ்கிரிமினேஷன்ஸ். ஸோ ஆன் த கிரவுண்ட்ஸ். ஸோ ரேஸ் அண்ட் காஸ்ட். ஸோ லைக்வைஸ் அவங்களை எந்த பாகுபாடும் நம்ம பார்க்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஆர்டிகல் நம்பர் 16 பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் சமமா இருக்கணும்னு சொல்றோம். இட்ஸ் கோயிங் டு வயலேட் இஃப் த ரிசர்வேஷன் கோயிங் டு எனாக்டட். ஒருவேளை ரிசர்வேஷன் எனாக்ட் பண்ணப்பட்ட அந்த ஆர்டிகல் 15 அண்ட் 16 வயலேட் பண்ண முடியுமா? வயலேட் ஆகுமா? இதை பொறுத்து பாத்தீங்கன்னா நிறைய கேசஸ் சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. நிறைய டைம் சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ இஸ் நாட் கோயிங் டு வயலேட். வாட் ஆர் த கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நான் போன கிளாஸ்லேயே சொன்னேன். இந்தியன் பொலிட்டி இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் டாபிக். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எவ்ரி ரூல் மேக் ஏ ரோல். ஒவ்வொரு ரூலும் ஒரு ரோலை மேக் பண்ணோம். அண்ட் எவ்ரி ரோல் ஹேவ் சம் எக்ஸம்ஷன். நிச்சயம் அது பிளெக்சிபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக எவ்ரி ரூல் ஹேவ் சம் எக்ஸம்ஷன். ஈவன் தோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மர்டர் பண்ண ஒருத்தருக்கு ஈவன் தோ தூக்கு தண்டனையா இருந்தா கூட மறுபடியும் அடுத்த கிரவுண்ட்ல அவர் பர்டனிங் ரைட்ஸ் அவர் கவர்னர்ட்டையோ அல்லது பிரசிடென்ட்டையோ அவர் மூவ் பண்ற ஸ்டேஜ் நம்ம பாக்குறோம் இல்லையா?
So அதுதான் every rule make a role and every role have some exemption to maintain that flexibility. In Indian constitution பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். And 6th and 7th standல இருக்கும். It's partially flexibility and rigid நம்ம படிக்கிறதா இல்லையா? அது போலதான். Even though article 15 and 16 clearly clarified. So no discrimination and equal opportunity. But even though we are meeting the reservation அப்படிங்கிறது தான். ஸோ என்ன பர்பஸ் அப்படிங்க பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் சமூக ரீதியில் இருக்கக்கூடிய பின்தங்கிய மக்களை மேம்படுத்தி கொண்டு வரணும், சமூகத்தில் ஒரு சமமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த ரிசர்வேஷன் அமைப்பு நம்ம ஏற்பாடு பண்றோம். எஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் டைப் ஆஃப் த ரிசர்வேஷன், என்னென்ன கேட்டகரிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் லெவல்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி நம்ம ஆர்டிகல் 15 and 16 உங்களுக்கு தெளிவுபடுத்தினோ அதுவே போல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இயர் ஆஃப் 1950 ஸோ தேர் இஸ் a reservation for scheduled castes and scheduled tribes. அவர் ரிசர்வேஷன் இருக்கு. சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு, சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கிய மக்களுக்கு. ஏன்னா அந்த வாய்ப்பு வந்து கவர்மெண்ட் should be vested. So the chances should be vested to the people for commonly and equally. எல்லாருக்கும் பொதுவாகவும் சமமாகவும் அது பிரிச்சு கொடுக்கணுங்க. ஆனா அது எக்ஸிகியூஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது பிராக்டிகலா அது நடக்காத ஒரு காரியங்கிறதுனால ஒன் கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன் மூலியமா we are going to try to sort out the issue in social அப்படிங்கிறதா. வெரி சிம்பிள். ஸோ ஆர்டிகல் 340 நான் உங்களுக்கு ஆர்டிகல் 15 and ஆர்டிகல் 16 தெளிவுபடுத்தினேன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 340 இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணும்போது நமக்கு தெளிவா தெரியுது. சோ சார் ஒருவேளை நமக்கு அடுத்த கேள்வி என்னன்னா 1950, 52, 55 அந்த காலகட்டங்கள்ல ஓபிசி ரிசர்வேஷன் இருந்ததா? நிச்சயமா இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஏன் அப்படின்னா சப்சிக்வெண்டா ஒரு கமிஷனே அவங்க ஃபார்ம் பண்றாங்க. நாட் ஓன்லி ஓபிசியில பாத்தீங்க அப்படின்னா பிசிஎம், இப்ப நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு இல்லையா? ஸோ பிசிஎம் இருக்கு, தென் எம்பிசி இருக்கு. அதே மாதிரி சில ஸ்டேட்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிஏ அண்ட் பிசிபி. ஸோ பேக்வேர்டா இருந்தாலும் அதை ஏ கேட்டகரி அண்ட் பி கிட்ட நிறைய டிவிஷன்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ கிளியர்லி எம்பவர் த ஸ்டேட் கவர்மெண்ட் anonymously to make the reservation with respect to the social and also weaker side of that economical human being அப்படிங்கிறது தான். எப்படி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிசர்வேஷனுக்கு தனித்துவமான அதிகாரம் இருந்து இன்னைக்கு நம்ம ஆர்டிகல் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதே போல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அது சார்ந்த தன் இன மக்களுக்கு ஸோ சமூகம் மற்றும் கல்வியில பின்தங்கி இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிக்க முடியும். அது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தனியா ஒரு ரெகக்னிஷன் இருக்கு அப்படிங்கிறது தான். எஸ், let me discuss the article number 340. Article number 340 என்னன்னு பாத்தீங்கன்னா first article 15 and article 16 while the constitution adopt and so regulate in the year of 1950 நம்ம தெளிவா பார்த்தோம். so equal opportunity கொடுக்கணும் under the article number 16, no discriminations பார்க்கணும் article number 15. so அதே மாதிரி பாத்தீங்கன்னா article 340 பொறுத்த வரைக்கும் என்னன்னா the president so has the power for appointment. யார் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாருங்க? appointment of a commission to investigate the condition of the backward classes. ஸோ நிறைய பிசியில வந்து நிறைய பீப்புள் இருக்காங்க. அவங்க நம்ம சொல்றது போல ரொம்ப வசதியானவங்களாவும் இல்லை, ரொம்ப வசதி குறைந்தவங்களாவும் இல்லை, மாட்ரேட்லாம் இல்லை. இந்த 3 ஆங்கிள் கலந்து இருக்காங்க. ஸோ அதை வந்து இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாதான் பண்ண முடியும். ஸோ whenever the investigation made out, ஸோ எப்பெல்லாம் அது பண்ணணுமோ அப்பெல்லாம் ஆர்டிகல் நம்பர் 340 வந்து empower the president so for appointment of the commission to investigate the condition of the backward class. உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல பிசி இல்ல, ஓபிசி ஒரு ரிசர்வேஷன் இல்ல. 1979 இதான் செகண்ட் டைம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1953 the first time. so இந்த இயர் ஆஃப் பாத்தீங்கன்னா 1953 ஜனவரி 29, 1953 ஜனவரி 29ல ஃபர்ஸ்ட் ஒரு கமிஷன் ஏற்பாடு பண்றாங்க, அமைக்கிறாங்க. the commission was constituted the first time in the year of 1953 in January 29 under the chairmanship of that been கலேல்கர் சொல்லுவீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. கலேல்கர் கமிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல ஆர்டிகல் நம்பர் 340 யூட்டிலைஸ் பண்ணி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்றாங்க டு இன்வெஸ்டிகேட் தட் கண்டிஷன் ஆஃப் தி பேக்வர்ட் கிளாஸஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எந்த அளவு பாப்புலேஷன்ஸ் இருக்கு, அவங்களுடைய சோசியல் அண்ட் எக்கனாமிக்கல் அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் செக்டார் எந்த அளவு அப்டேட்ல இருக்கு, எவ்வளவு வீக்கர் செக்டர் பாயிண்ட் இருக்காங்க அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்றதுக்காக ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் கலேல்கர் கமிட்டி வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க 1953 இல்லையா? சோ அது வரைக்கும் இப்ப நம்ம நீங்க பிக்சரேஷன் பாக்குறீங்க இல்லையா, இதை மறந்துருங்க. இப்பெல்லாம் அது இல்லை, இதுக்கப்புறம் தான் அப்டேட் ஆகிட்டே இருந்திருக்கு இல்ல? சரிங்க, நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? இவ்வளவு டிஸ்கஸ் பண்ணது புரிஞ்சுதா? எஸ் சார். யா, தேங்க்யூ ஷரோன். எஸ், அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா
இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கலைல்கர் கமிட்டி நம்ம பார்த்துட்டோம். 1953 ஃபார்ம் பண்ணோம். பட் த ரிப்போர்ட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். அது கொஞ்சம் போதுமானதா இல்ல. இந்த ரிப்போர்ட் அதை வந்து இன்னும் எக்ஸிக்யூட் பண்ற அளவுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் அது இல்ல. ஸோ சப்சிக்வெண்ட் த இயர், ரொம்ப ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்படி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருக்கல. இப்போ ராகுல் வெர்சஸ் அண்ட் ஆல்சோ மோடிஜி அண்ட் மோடிஜி வெர்சஸ் ராகுல் வந்து நிறைய டிபேட்டபிள் பார்லிமெண்ட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதே போல 1953 இருந்து 1970-80 காலகட்டங்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60-80 20 ஆண்டு காலகட்டங்கள். வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் ரிசர்வேஷன் ஆஃப் தி ஓபிசி? It is empower. It's going to violate article number 15 and 16. These are the discussion put forth on behalf of that member of parliament in both houses of that. ஒரே டிஸ்கஷன் தான். அந்த காலகட்டங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாவும் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் லிசன் பண்ணீங்க அப்படின்னா பொலிட்டி அண்ட் எக்கனாமிக்கல் சப்ஜெக்ட் படிக்கிறது கொஞ்சம் மேக் யுவர் செல்ஃப் அண்ட் எம்பவர்மெண்ட் நமக்கு இந்த மாதிரி ஒரு பெஸ்டான கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஸோ ரொம்ப க்ளோஸா வந்து நியூஸ் பேப்பர் வாட்ச் பண்ணுங்க. முடிஞ்சளவு பார்லிமெண்ட்டை நல்லா லிசன் பண்ணுங்க. பார்லிமெண்ட் டிபேட் எல்லாம் கண்டிப்பா டிவியில லைவ்ல கண்டிப்பா பாருங்க. சரியா? சினிமா படங்கள் மட்டும் பாக்குறது இல்ல, கண்டிப்பா பார்லிமெண்ட் டிபேட் பாருங்க. ஸோ தீஸ் டைப் ஆஃப் த திங்ஸ் கோயிங் டு எம்பவர் யூ அனானிமஸ்லி. உங்களை அறியாமையே உங்களுக்கு பெரிய அதை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். எஸ், லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். 1979 ஃபர்ஸ்ட் கமிட்டி வந்து எப்போ ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டோம் 1953. செகண்ட் கமிட்டி பாத்தீங்க அப்படின்னா ஸோ மொராஜி தேசாய் கவர்மெண்ட் நடக்கும்போது during the period of government of Moraji Desai in the year of 1979, the second backward classes commission was formed under the chairperson of that Mandal Commission. ரொம்ப ஃபேமஸான ஒரு கமிஷன் இது இந்தியாவில். மண்டல் கமிஷன் in the year of 1979. அது எப்போன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 1st, the first day of January 1979, 1979 ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. மண்டல் கமிஷன்ல மண்டல் தலைமையில் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. The committee submit their report in the era of 1980. 1980 வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. என்ன ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது லட்சுமிகாந்த் புக்லேயே உங்களுக்கு லீவ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. தட் மீன் பேஜ் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 7.7 பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அப்டேட் பண்ணியிருக்காங்க. மண்டல் கமிஷன் முடிஞ்சா அந்த பேராகிராஃப் எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. ஸோ the commission recommended for reservation classes for OPC at the rate of 27%, so that the total reservation for all SC, ST and OPC so amounts to near about 50% அப்படிங்கிறது தான். மண்டல் கமிஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 27% வந்து ரிசர்வேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் தாக்கல் பண்றாங்க. 1980 நடக்குதுங்க. சப்சிக்வெண்டா பாத்தீங்கன்னா 10 years 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் அடுத்த ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றோம். VP Singh கவர்மெண்ட்ல வந்து 1990 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா the first time VP Singh government declared the reservation for the OPC at the rate of 27%. 27% OPC ரிசர்வ் பண்ணிருக்கு அப்படின்னு டெக்ளேர் பண்றாங்க 1990. இது பாத்தீங்க 1953 and 1979 and 1980 and 1990. 1990 தான் VP Singh கவர்மெண்ட் வந்து டெக்ளேர் பண்றாங்க. ஸோ subsequent year, that means next year 1991 that means Narasimha Rao governmentல there is some implementation ஒரு ரெண்டு சேஞ்சஸ் பண்றாங்க. so wherein that means reservation 27%, wherein there is two type of changes has been incorporated. ரெண்டு டைப் ஆஃப் வந்து சேஞ்சஸ் வந்து இன்கார்பரேட் சேர்க்கிறோம். ரெண்டு டைப் ஆஃப் சேஞ்சஸ் சேர்க்கிறோம். என்ன அப்படிங்கறத தெளிவுபடுத்துறேன். நம்பர் 1 அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா 27% வந்து ஓபிசிக்கு ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு, சந்தோஷம். ரெண்டு சேஞ்சஸ் வந்து 1991 நரசிம்மராவ் தலைமையில் என்ன சேஞ்சஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்பர் 1, preference to the poor section among the OPC in the 27% கோட்டா. 27% இருக்க கோட்டால வந்து ஒரு பூவர் செக்ஷனை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு போய் கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா இப்போ எக்கனாமிக்கலி பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட்ல பாத்தீங்கன்னா டாப் கிளாஸ் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க, அப்பர் அண்ட் லோ மிடில். எப்படி நம்ம ரயில்வே ட்ரெயின்ல புக் பண்றோம் இல்லையா, அப்பர் பெர்த் மிடில் பெர்த் புக் பண்றது போல, லோ பெர்த் புக் பண்றது போல இந்த மிடில் கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் த கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஸோ மிடில், அப்பர், லோவர் அப்படின்னு ஸோ நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதனால அதுல வீக்கர் செக்ஷனா இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஆர் பீப்புளுக்கு வந்து இந்த ரிசர்வேஷன் கொடுக்கலாம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் த சேஞ்சஸ் இந்த 1991 வந்து நரசிம்ம ராவ் கவர்மெண்ட் வந்து ட்ரைங் டு சேஞ்ச் அவுட் 2 டைப் ஆஃப் தி கண்டென்ட். நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா preference to the poor section among the OPC in the 27% of reservation quota. 27ல கொஞ்சம் poor sectionsக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அதே நேரத்துல செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா so reservation for another 10% of job or poor economically backward section of higher caste
who are not covered by the existing scheme of reservation. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, எஸ்சி என்எஸ்டி ஓபிசி, இந்த ஓபிசி பார்க்கறதுல ஸோ நம்ம ஜென்ரல்ல பார்க்கல, ஹையர் காஸ்ட் சொல்றோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி 2019 124 அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அடாப்ட் பண்ணிட்டோம். பட் இதே ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா 1991 நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல வந்து அதை இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா 10% ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அதை என்ன சொல்றது அப்படின்னா ஹையர் தட் மீன் எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ்ல கவர் ஆகாதவங்களுக்கு ஸோ ஹையர் கேஸ்ட் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு டிபேட்டபிள் ஃபேக்டா அது மாறுதுங்க. 1992 இந்த மண்டல் கேஸ் வெர்சஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த இயர் ஆஃப் 1992 ரொம்ப ஃபேமஸான கேஸும் கூட. என்னன்னா இது ஆர்டிகல் 15 and 60 வயலேட் பண்ணுமா அல்லது ரிசர்வேஷன் வந்து அடுத்தவங்க ரைட்ஸை வந்து இது அஃபெக்ட் பண்ணுமா அப்படிங்கிற நிறைய கிரவுண்ட்ல டிசிஷன் போய்கிட்டே இருக்குங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங் இயர் ஆஃப் 1992 ரொம்ப தெளிவான ஃபைண்டிங் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பெர்சன்டேஜ் இருக்கு இல்லையா 10% இந்த ஆஃப் 1991 நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல கிராண்ட் பண்ணதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. எஸ், த சுப்ரீம் கோர்ட் தோ 10% ஃபார் தி புவர் செக்ஷன் ஆஃப் தி ஹையர் காஸ்ட் rejected, it upheld the recommendation section of other backward classes that means 27%. 27% வந்து other backward class வந்து அவங்க ஸ்ட்ராங்கா கிராண்ட் பண்றாங்க. and certain conditions, சில கண்டிஷன்ஸ் இருக்குங்க. சும்மா எடுத்தவங்க கௌதமா இருந்து கொடுக்கல இல்ல, ரீகால் பண்ணியாச்சு. 1953, 1979 and 1990, 1991 and 1992 இப்போ வந்து இவ்வளவு ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் இல்லையா. ஸோ இது எப்பதான் இன்கார்பரேட் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா 1992 இருந்து தான் இது நடைமுறை பழக்கத்தில் இருக்குங்க. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஸ்கஷன் நடந்துகிட்டே இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டோட ரிவ்யூக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில ஃபைண்டிங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்ட்ராங்லி ரிஜெக்டட் தி 10% புவர் செக்ஷன் ஆஃப் தி ஹையர் காஸ்ட். அட் தி சேம் டைம் இட்ஸ் ஸ்ட்ராங்லி அப்ஹெல்ட் தி கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் 27% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் தி ஓபிசி ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். Then what are the conditions? சில கண்டிஷன்ல கொடுக்குறாங்க. என்ன கண்டிஷன் பாத்தீங்க அப்படின்னா the first one, the advanced sections among the OPC should be excluded from the list of beneficiaries of reservations. So advanced section யாராவது ஓபிசில இருந்தா அது அந்த ஓபிசில எடுத்துருங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா no reservation in promotions and reservation should be conformed to initial appointments. ஆரம்ப காலங்களில் எப்படி இருந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது சில நம்ம எப்படி நம்ம ரிசர்வேஷன் அவைல் பண்றோமோ இந்த ப்ரிஃபரன்ஷியல் போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன்லேயே அது இருந்ததுங்க. ஸோ அதுக்கும் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாம the total reserved quota should not be exceed 50% except in some extraordinary situation. This rule should be adopted every year. ஒவ்வொரு ஆண்டு வந்து கண்டிப்பா அது இருக்கணும். 50% கண்டிப்பா அது என்ன செய்யணும், கிராஸ் பண்ணாம இருக்கணும் அப்படிங்கிறது தான். தென் சப்சிக்வெண்ட் இந்த இயர் ஆஃப் 1993 இப்போ 1992 சுப்ரீம் கோர்ட் ஃபைண்டிங் கொடுத்தாச்சு, சம் கண்டிஷன்ஸோட கொடுத்தாச்சுங்க. ஸோ அப்போ வந்து எக்கனாமிக்கலி தட் மீன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதர் பேக்வர்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வீக்கஸ்ட் டைப் ஆஃப் த பிரிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாரும் சின்ன வயசுல தெரிஞ்சதுதான் கிரிமி லேயர் அண்ட் நான் கிரிமி லேயர் இல்லையா. ஸோ இதுல பிரிக்கிறாங்க. கிரிமி லேயரா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஓபிசி அவைல் பண்ண முடியாது. நான் கிரிமி லேயரா இருக்கவங்க மட்டும்தான் ஓபிசி அவைல் பண்ண முடியும். தட்ஸ் மீன் the condition has been put forth by the government. That mean BPC government in the year of 1993 1993 BPC government வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க, ராம்நந்தன் கமிட்டி to recognize. that mean பாத்தீங்க அப்படின்னா very simple. So to identify the creamy layer among the OPC. ஸோ ஓபிசியில் யாரெல்லாம் கிரிமியில் இருக்க அந்த கம்யூனல் அந்த பீப்புள் வந்து அடாப்ட் பண்ணி கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டிஸ்கியூட் பண்ண முடியும் இல்லையா. ஸோ 1992 இருந்து இந்த ரிசர்வேஷன் தட் மீன் ஓபிசி எக்ஸிக்யூட்டட் இன் இந்தியா. எஸ், ஐ ஹோப் தட் யூ கேன் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்திருக்கோம். யாருக்கான டவுட் இருக்கா? நல்ல அழகான பாயிண்ட் தான். உங்களுக்கு பிக்சர் மட்டும்தான் இருக்கு, நிறைய பாயிண்ட் நான் ஓரளவு டிக்டேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா அந்த வீடியோவை யூடியூப்ல அப்லோட் ஆகும்போது கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்துக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். எஸ்எஸ்சி யாராவது எழுதுறவங்களா இருந்தா கண்டிப்பா டயர் 1 தேவைப்படும். யூபிஎஸ்சிக்கு இது ஒரு ரிசர்ச் ஃபேக்ட். அப்படின்னா என்னங்க இல்ல அது இது அப்படி தெரிஞ்சுக்கணும்ல, அது தெரிஞ்சுக்கணும் ட்ரை பண்றோம்ல அப்படின்னா என்னங்க அப்படிங்கிறதுனாலதான். சரிங்க, வடிவில் சொல்லுவார்ல என்னமாங்க சத்தம் பேசிட்டு இருக்கேமான்னு சொன்னது போல இப்போ ரிசர்வேஷனை பத்தி ஜெனரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால ஒரு கிளாஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதே போல இந்த அப்கமிங் டேஸ்ல வந்து ஸ்டேட் வைஸ் எப்படின்னு பார்க்கலாம். பர்டிகுலர்லி தமிழ்நாடுல என்னங்கிறதே நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ், இன்னும் கிளாஸஸ் முடியல, இன்னும் ஜஸ்ட் 5 minutes, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இல்லையா.
இப்போ நம்ம தெளிவா தெரிஞ்சிட்டோம் இந்தியால வந்து எப்படி ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஸோ எப்படி எல்லாம் இந்த ரிசர்வேஷன் ஹிஸ்டாரிக்கல் வியூவா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். ஃப்ரம் தி இயர் ஆஃப் 1950 ஃப்ரம் டில் தி இயர் ஆஃப் 1993 1950 இருந்து 1993 வரைக்கும் என்னென்ன கவர்மெண்ட்ல என்னென்ன பீரியாடிக்கல என்னென்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி எல்லாம் அதோட ப்ரொசீடிங்ஸ் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டது டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஆங்கிள் மீது டிஸ்கஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் நம்பர் 15 and ஆர்டிகல் நம்பர் 16, especially article number 340. I want to remind one more fact here. Article number 340 empower the President of India for appointment of the commission to investigate the condition of the backward classes. இது நிறைய டைம் வந்து யூபிஎஸ்சி மெயின்ஸ்லயே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கைண்ட்லி கன்சிடர். எஸ், ஒரு ஆள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் ஓகே சார், கடைசியா ஒரு பாயிண்ட் நம்ம பேசணும். 1993, தட் மீன் ராம்நந்தன் கமிட்டி, பிபி சிங் கவர்மெண்ட்ல வந்து 1993 ராம்நந்தன் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? சோ அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணும்போது என்ன நம்ம டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா, they have to find out the creamy layer. ஒரு பக்கம் கிரிமி லேயர், ரெஸ்ட் ஆஃப் எல்லாமே நான் கிரிமி லேயர் தான் இல்லையா? சோ அப்போ let me discuss about that backward classes in mean creamy layer and non creamy layer. All the backward classes belong to the creamy layer who are that not OBC candidate. Who are the candidate belong to that non creamy layer under the category of backward classes? They are the person other backward classes. கிரிமி லேயர் எல்லாம் ஓபிசில வர மாட்டாங்க, நான் கிரிமி லேயர் மட்டும்தான் ஓபிசில வருவாங்க. அதை உங்களுக்கு சிம்பிளா புரிய வைக்கணும் அப்படிங்கறத ஒரு 2 அழகான பிக்சர்ஸ் கொடுத்தாரு. அதை பார்த்தோன்னே கேட்சா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால. எஸ், வெரி சிம்பிள்ங்க. இஃப் த இன்கம் இஸ் above 8 lakh, ஆண்டுக்கு ஒரு மனிதனுக்கு இல்லைங்க, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேல இருந்தா they are the creamy layer person, they are not entitled that OBC. அதே மாதிரி ஒரு 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 ஃபேமிலியோட இன்கம் வந்து below 8 lakh இருந்தா that person will under that non creamy layer, they are eligible candidate to obtain the OBC. அவ்வளவுதான். 8 லட்சத்துக்கு மேல இருந்தா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, 8 லட்சத்துக்கு கீழே இருந்தா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். சரி, வாங்கினா என்ன பயன், வாங்காட்டி என்ன பயன்? இப்ப யாரெல்லாம் வாங்க முடியும்னு சொல்லிட்டோம். வாங்கினா வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஃபார் அவைலிங் தட் ஓபிசி அண்ட் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். எஸ், அழகா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ கிரிமி லேயர் அண்ட் நான் கிரிமி லேயர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். வாட் அபவுட் த இன்கம் அப்படின்னு, இஸ் மோர் தென் 8 lakh, they are the creamy layer. Is below that 8 lakh per year, that the family income இல்லையா? so including that non creamy layer below 8 lakh னா non creamy சொல்லிட்டோம். என்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, in case of any competitive exam, the person not eligible to take the relaxation who are belong to the creamy layer. creamy layerல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வந்து என்ன செய்ய முடியாது அப்படின்னா அந்த அந்த ரிசர்வேஷன் அவைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான். so other hand, the enjoy benefits, who are the enjoyment, that mean OBC candidate enjoy the benefits including the age relaxation and competitive examinations. அதுல கண்டிப்பா அவைல் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நான் கிரிமி லேயருக்கு வந்து there should be need of certificate. கண்டிப்பா சர்டிபிகேட் வேணும். it should be valid for even 6 to 1 year மட்டும்தான். ஏன்னா பீரியாடிக்கலி ஒவ்வொரு ஆண்டு வருமானம் வந்து அது சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுனால the duration is very shortly. yes, number 1. ஸோ கண்டிப்பா ஓபிசிக்கு நம்ம சர்டிஃபிகேட் அப்டேட் பண்ணணும், பட் நான் கிரிமி லேயருக்கு அப்டேட் பண்ணணும், கிரிமி லேயருக்கு அப்டேட் பண்ண வேண்டாம். the final point is that family income பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் டவுட் என்னன்னா, ஸோ எல்லாரும் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சிருப்போம், ஒரு ஜாப்ல இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கலாம், அல்லது சின்னதா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இன்னொரு பக்கம் அக்ரியில ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து ஃபேமிலி இன்கம் சேர்க்கணுமா சேர்க்க கூடாதா, ஒருவேளை சேர்த்து கிரிமி லேயர் கால்குலேட் பண்ணணுமா நான் கிரிமி லேயர் கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அக்ரிகல்ச்சர் இன்கம் so does not included into that either on the creamy layer நான் ஆர் நான் கிரிமி லேயர் ரெண்டுலயும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அக்ரிகல்ச்சர் இன்கம் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியோட இன்கம் வந்து 8 லட்சத்துக்கு மேல இருந்தா you are not entitled for OPC. below 8 lakh அப்படின்னா you are the right person to entitle OPC and also subsequent you are the beneficiary. so on behalf of that OPC categories அப்படிங்கிறது தான். எஸ், ஸோ இன்னும் சில விஷயம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா சொன்னோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பிக்சரேஷன்ஸ் ஓகே, மேல ஒரு பிக்சரேஷன் பாருங்க. இப்போ SC/ST அண்ட் ஓபிசி. இப்போ நம்ம இன்னைக்கு என்னதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, வாட் அபவுட் இட் அப்படின்னா அதர் பேக்கட் கிளாஸஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். the final point is that economically weaker section. economically weaker section பொறுத்த வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு என்ன சொல்றது கையர் காஸ்ட் நம்ம சொல்றோம், அல்லது கொஞ்சம் உயர்ந்த ஜாதி அமைப்பு நம்ம சொல்லலாம். சோ அந்த அமைப்புல இருந்து பெரும்பாலும் எல்லாம் ஜெனரல் டேர்ம்ல தான் எழுதுவாங்க. சோ அப்ப ஜெனரல் டேர்ம்ல தான் ஒரு 10% உங்களுக்கு ரிசர்வ் ஆகுது ஒழிய சோ நார்மல் பேக்ல உங்களுக்கு ரிசர்வ் ஆகல அப்படிங்கிறது தான். சோ ஒரு 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் வந்து நார்மலா பாத்தீங்கன்னா ரிசர்வேஷன் வந்து 59.50 இருக்குங்க. அப்ப ரெஸ்டா பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா
49.50 தான். நம்ம சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரூலை நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்கோம். நம்ம திரும்ப தெளிவா சொன்னேன். 1992ல சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ தெளிவா கொடுத்தாங்க. என்னன்னா, தி டோட்டல் ரிசர்வ்டு கோட்டா should not exceed 50% except in some extraordinary situation. இப்படி எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 10% எடுத்து பாத்தீங்கன்னா 49.50 தான் வரும். கரெக்டா பாட்டில் போய் ஸ்டாப் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இப்போ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நார்மலா ஜெனரல் கோட்டாக்கு வந்து 40% இருக்குங்க. இப்போ இந்த எக்கனாமிக்கல் சேர்த்தீங்கன்னா 50.5% இருக்கும். அதில் தான் நம்ம 10% எடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்கோம். இது மற்ற கம்யூனல் ரிசர்வேஷன்ல கண்டிப்பா இது அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறது தான். ஸோ எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஹாஸ் பீன் இன்கார்பரேட்டட் இன் இந்தியா. ஸோ பை வே ஆஃப் 124 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அண்டர் கவர்மெண்ட் ஆஃப் திரு ஹானரபிள் நரேந்திர மோடிஜி கவர்மெண்ட்ல 2019 நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். எஸ், புரிஞ்சதுங்களா? மழை பெஞ்சு வெறிச்ச மாதிரி இருக்கா நான் பேசி முடிச்சோங்க. ஏதாவது புரிஞ்சதா? யாராவது கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா பரவாயில்ல. புரிஞ்சுதுங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி அண்ட் எஸ்சி, ஏன் எஸ்டி நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த டிஸ்கஷன் நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பாக இன்னொரு கிளாஸில் கண்டிப்பாக சந்திக்கலாம் இல்லையா? எஸ், எனி டவுட் சார்? இதுதான் டவுட் தான் கண்டிப்பாக கேட்கலாம். சார் இப்போ யூபிஎஸ்சில இது சம்பந்தமா எப்படி சார் வரும்? அதுக்கு எப்படி சார் ஆன்சர் பண்றது? நார்மலா யூபிஎஸ்சில பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மேகாலயால என்ன பண்ணாங்க அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் கூடிய ஒரு 10 கம்யூனல் என்ன பண்றாங்க, they are going to promoted into that below higher section into that ஓபிசில சேர்க்கிறாங்க. அப்போ அவங்க ரிசர்வேஷன் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும் இல்லையா? எஸ் சார். அப்போ அது ரிலேட்டடா என்ன இருக்குன்னா ரிசர்வேஷன் வந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து இஷ்யூஸ் இந்தியாவில் இருக்கதான் செய்யுதுங்க. அப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா இப்போ எப்படி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்வேஷன் பார்த்தோமோ இதே போல ஸ்டேட் கவர்மெண்ட் ரிசர்வேஷனை பார்த்து ஸோ மேகாலயா அண்ட் ஆல்சோ ஹிமாச்சல்ல எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சான்சஸ் கிரியேட் பண்ணுது. இப்போ நார்மலா ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் வந்து ப்ரொமோட்டட் ஆயிட்டாங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்யூனலுக்கு இப்போ நார்மலா ஷெட்யூல் ட்ரைப்ல இருக்கக்கூடிய ஒரு 22%ல ஒரு 2% பீப்புள் வந்து ஓபிசியா கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அந்த எக்ஸிஸ்டிங் எஸ்டி பீப்புளுக்கு இன்னொரு சான்சஸ் கிடைக்கும் இல்லையா? அடிஷனல் சான்சஸ் கிடைக்கும் இல்லையா? சோ அதெல்லாம் நம்ம எடுத்து டீடைலா எழுத வேண்டியிருக்குமா? ஓகே சார். எனி டவுட் மேடம்? சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா பிரிலிம்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுமா இல்ல மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகுமாங்க சார்? இது மாதிரி இதெல்லாம் இந்த ஒரு கிளாஸ் மட்டும் மெயின்ஸ் யூஸ் பண்ணிட முடியாது. ரிசர்வேஷனை பத்தி எடுக்கணும்னா இட் வில் டேக் மோர் தென் 1 வீக்காவது குறையாம வேணும். ஏன்னா நிறைய ரிசர்வேஷன் டிஸ்கஸ் பண்ணணும். இது சம் பேசிக் கான்செப்ட். ஓகே. ஸோ ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபிலிம்ஸ் ஃபேக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு மேம்க்கு சொன்னது போல தான் ஹிமாச்சலில் வந்து ஒரு 10 கம்யூனலுக்கு வந்து ஓபிஸில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அது கம்யூனல் பேரை நம்ம கொஞ்சம் ரெகனைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபிலிம்ஸ் நம்ம சான்சஸ் எடுக்கலாம். அந்த கம்யூனலோட ரைட்ஸ் அண்ட் மெரிட்ஸை பற்றி நம்ம ஆர்டிகல் 15-16 டிஸ்கஸ் பண்ணோம்னா அதுதான் மெயின்ஸ். அவ்வளோதான். ஃபிலிம்ஸ்க்கு வந்து அதோட கேரக்டர் நேம் மட்டும் இருக்கும். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் தட் ஃபேக்ட் இருக்கும். ஒரே ஃபேக்டை வந்து பிலிம்ஸாவும் டிஸ்கஸ் பண்ண முடியும், மெயின்ஸாவும் அனலிட்டிக்கலா மெயின்ஸ் வந்து அனலிட்டிக்கலா எழுத முடியும். நேற்று நம்ம ஒரு கிளாஸ் பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் பார்த்தோம். அது வந்து சிங்கிள் பாயிண்ட் தான். கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் ஒரு டென்யூர் ஆஃப் த பீரியட் மட்டும் தான். பட் அந்த மெயின்ஸ் பண்ணும்போது நம்ம எப்படி எழுதுறோம்? வித்தின் ஒரு 2 பேஜஸ் எழுதுறோம் இல்லையா? அது மாதிரி தான். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. முடிஞ்சளவு நீங்களும் கண்டிப்பா டெய்லி கிளாஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஐ வில் ட்ரை. கண்டிப்பா எல்லா நாளும் கொடுக்க ட்ரை பண்றேன், சண்டே தவிர. சரிங்களா? It was nice talking with all of you. Thank you. Thank you. Good day to everyone. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you, ma'am. Thank you.